நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 23/1/2025 தை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. நவமி திதி மாலை 5:38 வரை, பின்பு தேய்பிறை தசமி. நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம், நாள் முழுவதும் சித்த யோகம். தூர பயணங்களையும் சுப முயற்சிகளையும் தள்ளி வைப்பது நல்லது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன், 3இல் செவ்வாய், 11இல் சனி சுக்கிரன் சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ராசியாதிபதி சுக்கிரன் 10இல் சஞ்சரிப்பதாலும், 6இல் சந்திரன், 11இல் ராகு சஞ்சரிப்பதாலும் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பெண்கள் வழியில் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய், 8இல் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சந்திரன் 5இல் சஞ்சரிப்பதாலும் 9இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. நீங்கள் நெருங்கியவர்களை அனுசரித்து சென்றால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 7இல் சூரியன், 8இல் சனி சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில அனுகூலத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருப்பதால் உங்களுக்கு ஓய்வு நேரம் குறையும். முடிந்தவரை அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், 6இல் சூரியன், 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள்.
இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவது மட்டுமில்லாமல் எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி, அது மட்டும் இல்லாமல் 10ல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். 2ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது அனுகூல பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 5ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். குரு பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்து வந்த கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும். உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது விலகுவதால் மன அமைதி ஏற்படும். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ல் சனி, 8ல் செவ்வாய், 12ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உடன் இருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். எதிலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தூர பயணங்களை தள்ளி வைக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி, லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக நீங்கள் புதிய முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் ராகு, 10ல் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களுடன் நட்புடன் பழகுவார்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் விலகும். உடனிருப்பவர்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது விலகுவதால் மன அமைதி ஏற்படும்.
இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ல் சந்திரன், லாபஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குழப்பங்கள் விலகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய், 8ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. முன்கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்கள் பணியில் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட முடியாது. தேவையற்ற இடையூறுகளை சந்திப்பீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். எதிலும் சற்று நிதானத்தோடு கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.